ஜவஹர்லால் நேரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நேரு அப்படின்னாவே சமாதான புறா ஞாபகம் வந்துடும், குழந்தைகள் ஞாபகம் வந்துடும், ரோஜாக்கள் ஞாபகம் வந்துடும். இவர் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நாட்டினுடைய முதல் பிரதம மந்திரி. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த உடனே தலைமை அமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இவர் எப்படி அவருடைய குடும்பம், அவருடைய பிறப்பு அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பூர்வீகம் அவர் காஷ்மீர் தான். பண்டிட் பிராமணர்கள், ரொம்ப ஒரு பண்டிட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா மோதிலால் நேரு காலத்திலே இங்கே வந்துட்டாங்க. அவங்க மோதிலால் நேருவோட அப்பா காலத்திலேயே, அதாவது நேருவோட தாத்தா காலத்திலேயே இங்கே அந்த காஷ்மீர் விட்டு வந்துட்டாங்க. அவங்க வழக்கறிஞராக தான் அவங்க அப்பா மோதிலால் நேரு இருந்திருக்கிறாரு. பெரிய பெரிய ஜமீன்களுக்கெல்லாம் வழக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களுடைய வழக்குகளை நடத்தி தான் அவர் மிகப்பெரிய சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார் மோதிலால் நேரு. அலகாபாத்தில் ஒரு அழகான வீடு வாங்கி ஆனந்த பவன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் மோதிலால் நேரு இருந்திருக்கிறாரு. மோதிலால் நேரு அங்கே அலகாபாத்தில் இருக்கும்போது அங்கே தான் நேரு பிறந்திருக்கிறார். நேருவை பற்றி சொல்லணுன்னா நல்ல இளமை, அதாவது அதே பணக்கார வீட்டு பிள்ளை. அவர் சின்ன வயசுலேயே வீட்டில் டீச்சர் சொல்லி தருவாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் போய் இயற்கை விவசாயம் அது படிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அவர் ரொம்ப ஒரு வக்கீல் படிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அவங்க அப்பாவுடைய கட்டாயத்தினால வக்கீல் படித்தார். அயல்நாட்டு, அதாவது அவருக்கு என்ன கூட்டு சேரா கொள்கை அப்படின்ற ஒரு இதிலெல்லாம் ரொம்ப இதாக இருந்தார்.